வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா நமக்கு 20ஆம் தேதி 6வது மாதம் 2024. நமக்கு இன்றைக்கி வியாழக்கிழமை கார்னியா ப்ளஸ்ஸு ட்ரா நடைபெறுது. இந்த ஒரு ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா 527வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக 100% ஸ்ட்ராங்காக பார்க்கலாம் வாங்க. இந்த கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் நமக்கு புதன்கிழமை 50-50 ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கையில் 176 ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு 1 6ங்கிறது நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம். ஏசி பாஸ் ஆகிருக்கு, ஏபி பாஸ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். நம்ம ஆல் போர்டு ஏபிபிசிஏசி நம்ம கொடுத்துருந்ததில் நமக்கு 16 ஏசியிலையும் 17 ஏபியிலையும் பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா 2 வின்னிங் கிடச்சிருக்கு. ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸ் கொடுத்ததில் ஆல் போர்டு கொடுத்ததுலேயும் வின்னிங் கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே ஆல் போர்டு நம்ம கொடுத்ததில் சி போர்டில் 6ங்கிறது நமக்கு வந்துருச்சு. 1000% சொன்ன மாதிரியே நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் கொடுத்ததுலேயும் வின்னிங் கொடுத்துருக்கோம். நான் பார்த்திங்கன்னா என்னுடைய கெஸ்ஸிங்கில் 1000% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக பெண்டிங் நம்பர்ஸு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நான் கொடுத்துருந்தேன். கொடுத்த மாதிரியே நமக்கு ஏ போர்டில் 1ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்திங்கன்னா ஃபார்முலாவில் மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்ததுலேயும் வின்னிங் கிடச்சிருக்கு. நம்ம கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி கொடுத்ததுலேயும் வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா ஏ போர்டும் வின்னிங் கொடுத்துருக்கோம், சி போர்டும் வின்னிங் கொடுத்துருக்கோம். போர்டு நம்பர்ஸ் கொடுத்ததில் நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கொடுத்ததில் சி போர்டில் 6ம் நமக்கு ஏ போர்டில் 1ங்கிறதும் பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்திங்கன்னா அந்தந்த போர்டுக்கே நல்ல ஒரு வின்னிங் தான் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம பாட்ஸில் கொடுத்ததில் டெஸ்ட்டு மிஸ்ஸு நம்ம பார்த்திங்கன்னா 446 416 பாட்ஸ் எடுத்திருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா 146ன்னு வந்திருக்கும். நமக்கு பாட்ஸில் நமக்கு வந்த ரிசல்ட்டு 176. அதே மாதிரி 106ங்கிற மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். 196ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். டெஸ்ட்டு மிஸ்ஸு தான் இந்த நம்பர்ஸ்லலாம் நம்ம கொடுத்துருந்ததில் நமக்கு வந்த ரிசல்ட்டு 176. 146 கொடுத்துருந்தோம், 106 கொடுத்துருந்தோம், 196 கொடுத்துருந்தோம். நமக்கு பி போர்டு 409 வந்திருந்தால் ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்திருக்கலாம். டெஸ்ட்டு மிஸ்ஸு தான். இருந்தாலும் நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு கொடுத்ததில் 1ம் 6ம் பாஸ் ஆகிருக்கு. ஏசி பாஸ் பண்ணியிருக்கோம், ஏபியும் வின்னிங் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு வின்னிங் தான் கிடச்சிருக்கு. சரி, ஓகே. இப்போது அடுத்த நாள் நடைபெறக்கூடிய கார்னியா ப்ளஸ் ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி 20ஆம் தேதி 6வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய கார்னியா ப்ளஸ் ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் இப்போது நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை இப்போது தான் நீங்கள் ஃபஸ்ட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நான் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் நான் ஒவ்வொரு நம்பர்ஸையுமே கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 4 5 வர்றதுக்கான வாய்ப்பு ஏ போர்டில் இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா 7க்கு 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. நமக்கு பவரில் வந்துச்சுன்னா 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் 9 2ன்னு எடுத்திருக்கேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 1ஆம் நம்பர் எடுத்திருக்கோம். சி போர்டில் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி சி போர்டு வேறு நம்பர் வந்துச்சுன்னா 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. இதை விட்டு இன்னொரு கலப்பு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா 0 வர்றதுக்கு சி போர்டு வாய்ப்பு இருக்குது.
சி போர்டில் வந்து நம்ம 3 நம்பர் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா. பி போர்டில் 9, 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 4ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. நம்மளுடைய ஃபார்முலாவையும் ரெகுலராக எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு வர்றோம். நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு வரக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. 100% உங்களுக்கு வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஆடுவருக்கு பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் எடுத்திருக்கேன். ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நான் எடுத்திருக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. 4 வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஆல் போர்டு ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்களுக்கு என்னையோடைய கெஸ்ஸிங்கில் நான் வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து 9ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% ஸ்ட்ராங்கான நம்பராக தான் இந்த நம்பர் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி நமக்கு பாட்ஸ் நம்பரில் எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நான் வந்து பாட்ஸ்லேயும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொடுக்குறேன். ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் தான் கொடுக்குறேன். நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நான் எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வெற்றி இருக்குதுன்னு சொல்லி பாட்ஸில் வந்து நான் அதிகமான நம்பர் கொடுக்காம 2 நம்பர் தான் எடுத்திருக்கேன். 594 பாட்ஸ் வைங்க. 794 பாட்ஸ் வைங்க. வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கையில் கண்டிப்பாக வந்து நம்ம 100% வின்னிங் வந்து எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார்முலாவையும் ரெகுலராக எடுக்கக்கூடிய மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி தான் இந்த கார்னியா ப்ளஸ் ட்ராவுக்கான கெஸ்ஸிங் வந்து நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கே தெரியும், ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் கொடுத்துருக்கோம். இப்போது 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் வந்து 418, 501, 941, 851 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு கலப்பு நம்பர்ஸில் கிடச்சிருக்கு. மேட்ச் பண்ணி வைக்கலாம். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு என்னையோடைய கெஸ்ஸிங்கில் நான் இந்த நம்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா அதே மாதிரி நமக்கு வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய ட்ரா நம்பர்ஸில் இருந்தும் வின்னிங் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து நான் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கான வின்னிங்கை நம்ம ரெகுலராக மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லி தான் ஆடுவருக்கு பண்ணியும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் நம்ம கொடுக்குறோம். மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% வெற்றி இருக்குதுன்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். முன்னாடி நாள் வந்த நம்பரையே அப்படியே உல்டா பண்ணி அடித்தாங்கன்னா நமக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துருக்கோம். மொத்தம் ஒரு 9 நம்பர்ஸ் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 815, 716, 416, 847, 894 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி என்னுடைய கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் கொடுத்துருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வெற்றி இருக்குதுன்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைக்கையில் கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்கலாம்னு சொல்லி தான் ஆடுவருக்கு பண்ணியும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் நான் கொடுத்துருக்கேன். 91, 90, 48, 51, 94, 41 அப்படின்னு சொல்லி நம்பர் எடுத்திருக்கேன். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நான் வந்து மொத்தம் 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதிகமான நம்பர்ஸ்லாம் கொண்டு வரல. இந்த நம்பர்ஸுக்குள்ளே இருந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள்
94 41 48 51 91 90ன்னு வைக்கலாம். இந்த நம்பர்ஸ்களே இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட்டெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து நான் வந்து அதிகமான நம்பர் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸாக ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொடுத்துருக்கேன். 97 94 24 18. இதை விட்டு ஒரு கலப்பு நம்பர்ஸாக பார்க்கையில் 18 51ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்காங்க. 18 51ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்காங்க. நமக்கு ஏ போர்டு 9 வருது, பி போர்டு 4 வருது, சி போர்டு 8 வருதுன்னு நம்ம எடுத்துக்குவோம். அப்போது நமக்கு 5க்கு 0 கூட உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நான் 09 48 18 51 97 94 24 18ன்னு எடுத்திருக்கோம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு மொத்தம் 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 4 நம்பர்ஸ்குள்ளே இருந்து வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வெற்றி இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம சேனலை இதுவரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. வியாழக்கிழமை நடைபெறக்கூடிய கார்னியா ப்ளஸ் ட்ராபுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக வெற்றி இருக்குது, 100% ஸ்ட்ராங்காக. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.